ஓலன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 3 இன்க்ரீடியன்ஸ் தான். பரங்கிக்காய் நல்லா சிவப்பாக என்கிட்ட வந்து நல்லா எல்லோவிஷ் இல்லை, இந்த கலர் தான் இருந்தது. நல்லா எல்லோவாக இருந்துச்சுன்னா அது வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் தட்டைப்பயிர் வந்து வேக வச்சுக்கோங்க. நைட்டே நீங்கள் சோக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது ஒரு 2-3 விசில்ஸ் மட்டும் விட்டுக்கோங்க. இது மாதிரி உடஞ்சிடக்கூடாது. அப்புறம் 2 பச்சை மிளகா, காரத்துக்கு 2 பச்சை மிளகா, வேறு எதுவுமே வேண்டாம். தேங்காய் எண்ணெய் லாஸ்ட்டாக. பச்சை மிளகாய் வந்து கீறிக்கோங்க நல்லா, ஏன்னா அந்த காரம் வந்து உள்ளே இறங்கணும். ஒரு வானொலி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த பரங்கிக்காய் தட்டைப்பயிரெலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு உகந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதிக்கும் போது நம்ம பரங்கிக்காய் அதெல்லாம் போடலாம். சிம்பிளாக பண்ணக்கூடியது, கேரளா ரெசிபி தான். கொதிக்கட்டும், பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிறது பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். பரங்கிக்காயில் நான் பாதி எடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சமாக இந்தளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்வீட் வேறு கொஞ்சம் நம்ம போடுவோம், ஸ்வீட்டுக்கு வெல்லம் வேறு போடுவோம், அதனால் கொஞ்சமாக கல்லுப்பு. சிட்டிக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். பரங்கிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். ஏன்னா அது வந்து இந்த வெந்நீரில் டக்குன்னு நிமிஷமாக வெந்துடும். பார்த்து மெதுவாக போடுங்க, தெளிச்சிட போகுது. கொஞ்சம் வெந்த பிறகு பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும், பக்கத்துலேயே இருக்கணும். பரங்கிக்காய் வந்து நல்லா வெந்துடுது. ஏன்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் நம்ம போட்டிருக்கோம், ரொம்பலாம் டைம் ஆகாது. ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ தேவையான அளவு தட்டைப்பயிர், அதாவது வந்து பரங்கிக்காய் எந்த அளவு போட்டிருக்கீங்களோ அதே சரிசமாக நீங்கள் தட்டைப்பயிர் எடுத்துக்கணும். அப்புறம் மிக்சிங் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அதே அளவு பாதி வந்து தட்டைப்பயிர் போட்டுட்டேன். இது ரெண்டுமே இப்போ நல்லா சேர்ந்து குழஞ்சி நல்லா வரணும், ரெண்டுமே சேரணும், அதுதான் பதம். சரி, சேர்ந்து பதம் பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருக்க சமயத்தில் தேவையான அளவு வந்து வெல்லம் எடுத்து சேர்த்தின்றுங்க. ஒருத்தருக்கு வந்து ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், நல்லா நிறைய வெல்லம் போட்டுனா போட்டுக்கோங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப ஸ்வீட் பிடிக்காது, திகட்டும். அதனால் வந்து உங்களோட தேவைக்கு இப்போ கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் நல்லா தான் இருக்கும். நான் இந்த அளவு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இப்படி போட்டுட்டோன்னா அது நல்லா கரைஞ்சிரும். அவ்வளோ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு பரங்கிக்காய் உடன் ரெடி ஆகிருக்கு. இப்போ நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி எல்லாம் குழஞ்சி சேர்ந்து வரணும், அதுதான். ஆன பிறகு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருக்கு, எல்லாமே சேர்ந்து வந்துடுது பார்த்தீங்களா. பரங்கிக்காய் தட்டைப்பயிர் எல்லாமே சேர்ந்து அப்படியே வந்துடும். இந்த சமயத்தில் வந்து நம்ம தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுன்றணும், அதுதான் இதோட ஹைலைட்டு. சூப்பர். எல்லாருமே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்டில் பண்ணுங்கள். பை. இந்த பரங்கிக்காய் ஓலன்லாம் வந்து எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த டிஷ்னா ரொம்ப எனக்கு பிடிக்கும். பரங்கிக்காய் ஓலன்னா ஏன்னா அது என்னன்னு தெரியல, தேங்காய் எண்ணெய் வாசனையா இல்லை என்னன்னு தெரியல, தேங்காய் எண்ணெய் வாசனையோட சூப்பராக கமகமன்னு இருக்கும் சாப்பிடவே. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வந்து செஞ்சு பாருங்க எப்படி இருந்தது. நம்ம சமைக்கிறதுனா ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் எந்த விஷயம்னாலும் நம்ம செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்க, ஓகேவா?